இதை சொல்லதான் குட்டியில நாங்க தயார் பண்ணா தரமா தான் இருக்குன்னு ஊருக்கே தெரியும். வெல்கம் டு எம்என் கார்ஸ் புதுக்கோட்டை. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எம்என் கார்ஸ்ல இன்னைக்கு நம்ம கிட்ட பாருங்க ஒரு ஃபோர்ட் ஃபியஸ்டால ஸ்டைலில் டாப் அண்ட் மாடல், டைட்டானியத்தில் டாப் அண்ட் மாடல் வந்திருக்குது. வண்டியில் எல்லா ஆப்ஷன்ஸுமே வரக்கூடிய ஒரு பெட்ரோல் வண்டி தான். 2011 மூணாவது ஓனர் கண்டிஷனில் வெறும் 89,000 கிலோமீட்டர் மட்டுமே ஓடின ஒரு ஜென்யூனான இன்ஜின் குவாலிட்டியோட ஒரு சூப்பரான ஃபோர்ட் ஃபியஸ்டா, அதுவுமே ஒரு பக்கா சீல்டு இன்ஜின் கண்டிஷனோட இந்த வண்டி இன்னைக்கு நம்ம கிட்ட வந்திருக்கு. இந்த வண்டியோட ஃபுல் ரிவ்யூ இப்போ நம்ம பார்த்துடலாம். டிஎன் 19E 2508ங்க. வண்டியோட கலர் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரு. வண்டி ரொம்பவே குவாலிட்டியாக இருக்கும். வண்டியில் சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் மட்டும் இருக்குமே தவிர வேறு லெவலில் வண்டியை ப்ராப்பராக சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. வண்டியில் எந்த குறையுமே சொல்ல முடியாது. ரொம்பவே ஒரு தெளிவான குவாலிட்டியில் சூப்பரான வண்டி ஃபோர்ட் ஃபியஸ்டா. ஒரு ஜம்முன்னு ஒரு பக்காவான குவாலிட்டியோட இன்ஜின் கண்டிஷனோட எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் இந்த வண்டி எடுத்துக்கலாம். இந்த வண்டியோட இன்ஜின் டைப் பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் ஈகோ ஸ்போர்ட்லாம் வரும் பார்த்தீங்களா, அதில் வரக்கூடிய அதே சேம் இன்ஜின் தான் இந்த வண்டியிலையுமே பொருத்திருப்பாங்க. ரொம்பவே ஒரு ஹை குவாலிட்டியாக இருக்கும், நல்ல லாங் லைஃப் கொடுக்கும் இன்ஜினோட லைஃப். இப்போ வண்டியோட இன்டீரியர், பூட் ஸ்பேஸ், வண்டியோட இன்ஜினோட சவுண்டு, வண்டியோட ரேட் எல்லாமே நம்ம பார்த்துருவோம். வண்டியோட டோர் பேட் சைடு பாருங்கள், 4 விண்டோக்கான பவர் விண்டோ சுவிட்சஸ் வந்துடுது. 4மே ஒர்க்கிங் தான். அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் சைடு மிரர்ஸ் ஆப்ஷனுமே வந்துடுது. வண்டியோட டேஷ்போர்டோட கண்டிஷன்லாம் பாருங்கள், ரொம்பவே குவாலிட்டியாக இருக்கும். ஒரு ஃபோர்ட் ஃபியஸ்டாலே லக்ஸுரி வண்டின்னு சொல்லலாம். அந்த வண்டியை பொறுத்தவரையும் ஃபோர்ட் ஃபியஸ்டாவே லக்ஸுரியாக தான் இருக்கும், அதை விட லக்ஸுரியாக இருக்கும் இந்த வண்டி. வண்டி ஓவரால் ஓடிக்க கிலோமீட்டர் பாருங்கள், 89,249 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டேரிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் அட்ஜஸ்டபிள் கண்ட்ரோலு, ஏர் பேக் ஆப்ஷன் எல்லாமே வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இன்பில்ட் கம்பெனி மியூசிக் சிஸ்டம் வந்துடுது. அதுவுமே சூப்பராக ஒர்க்கிங் கண்டிஷன்லேயே தான் இருக்குது. வண்டியில் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வந்துடுது. அதுவுமே ஒர்க்கிங் தான். மேனுவல் கியர் வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் பாருங்கள், உங்களுக்கு கோ பேசஞ்சருக்கு ஒரு ஏர் பேக் வந்துடுது. வண்டியோட சீட் கவர்ஸோட கண்டிஷன்லாம் பாருங்கள், ரொம்பவே நீட் அண்ட் குட் கண்டிஷனில் தெளிவான ஒரு மெயின்டெனன்ஸோட பக்காவாக சூப்பராக இருக்குது. வண்டியோட மேலே அப்பன்சரும் பாருங்கள் தெளிவாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம இப்போது வண்டியோட ரியர் சீட்டிங் ஸ்பேஸ் பார்த்துடலாம். ரியர் சீட்டிங் ஸ்பேஸ் பாருங்கள், அதுவுமே நல்ல தாராளமாக 3 பேர் ஈஸியாக பக்காவாக ட்ராவல் பண்ணுற அளவுக்கு சூப்பரான ஸ்பேசஸோடு வந்துடுது. மேலே அப்பன்சர் எல்லாம் பாருங்கள் தெளிவாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம இந்த வண்டியோட பூட் ஸ்பேஸ் பார்த்துடலாம். இந்த வண்டியோட பூட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எலக்ட்ரானிக் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அதை ப்ரெஸ் பண்ணோன்னாவே ஓப்பன் ஆகிடுது. எந்த அளவுக்கு பெரிய ஸ்பேசஸ் வருதுன்னு பாருங்கள். ஒரு லக்ஸூரியஸ் வெஹிக்கிள் வித் ஒரு பிக்கஸ்ட் ஒரு பூட் ஸ்பேஸோட இந்த வண்டி இன்றைக்கி நம்ம கிட்ட வந்திருக்கு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம அந்த பூட்டுக்கு கீழே ஸ்டெப்னியெல்லாம் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். வண்டியோட ஸ்டெப்னி பாருங்கள், அன்யூஸ்டு கண்டிஷனில் தாங்க இருக்குது. இதுவரையும் யூஸே பண்ணல, அந்தளவுக்கான ஒரு கண்டிஷனில் தெளிவாகவே கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் வண்டிக்கு வீல் ஸ்பானர், ஜாக்கி, டூல் கிட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லாமே தெளிவாக இருக்குது. ஒரு பக்காவான குவாலிட்டியில் சூப்பராகவே இருக்குதுன்னு சொல்லலாம். வண்டி ஆக்சிடென்டல் ஹிஸ்ட்ரி, ஃப்ளட்டு எதுவுமே கிடையாது. ஜென்யூனான ஒரு இன்ஜின் குவாலிட்டி, சீல்டு இன்ஜினோட. இப்போ வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் எப்படி இருக்குது, இன்ஜினோட சவுண்ட் எல்லாமே நான் காட்டிடுறேன் வாங்க. வண்டியோட பானட் ஓப்பன் பண்ணிவிட்டேன். வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஒரு தெளிவான ஒரிஜினாலிட்டி கண்டிஷனோட இருக்குது. கம்பெனி பேஸ்ட்டோட பக்கா சீல்டு இன்ஜினு, ரொம்பவே தெளிவாக சூப்பராக இருக்குது. நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வண்டியை. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக பெர் லிட்டர் மைலேஜ் பார்த்தீங்கன்னா 16-17 கொடுக்கும். பெட்ரோல் வண்டி, அதாவது ஸ்ட்ரெஸ் ஃப்ரீங்க, அதாவது மெயின்டெனன்ஸ் ஃப்ரீன்னு சொல்லலாம். 10,000 கிலோமீட்டர் ஒரு தடவை நம்ம ஆயிலை மட்டும் மாற்றிக்கிட்டு ரெகுலராக ஆயிலும் கூலண்டையும் செக் பண்ணிக்கிட்டு ஓட்டினோன்னா இந்த வண்டி வேறு லெவலில் உழைக்கும். ஒரு சூப்பரான குவாலிட்டியில் இருக்கும். இப்போ இந்த வண்டியோட இன்ஜின் நாய்ஸ் எப்படி இருக்குன்றத மைக்கை நம்ம டைரெக்டாகவே கேமராவோட இன்ஜினில் இன்செர்ட் பண்ணி அந்த சவுண்டையும் நான் காட்டுறேன் வாங்க. வண்டியோட இன்ஜின் நாய்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, ரொம்பவே ஸ்மூத்தாக சூப்பராக இருக்குங்க. வண்டியை பொறுத்தவரையும் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ, அதாவது நீங்கள் ஆயிலு தண்ணியை மட்டும் ரெகுலராக செக் பண்ணிக்கோங்க.
பண்ணிக்கிட்டு நீங்கள் அப்படியே ஓட்டிக்கிட்டே இருக்கலாம். 10,000 கிலோமீட்டர் ஒரு தடவை ஆயிலை மாற்றிட்டு அந்தளவுக்கு சூப்பரான குவாலிட்டியில் பக்காவான கண்டிஷனில் பெட்ரோல் வண்டி ஃபோர்ட் ஃபியஸ்டாவில் ஸ்டைல்னு சொல்லிட்டு ஆல் நியூ ஃபியஸ்டான்னு சொல்லுவாங்க இதுக்கு இன்னொரு பேர். இந்த வண்டியில் டாப் அண்ட் மாடல் இது பார்த்தீங்கன்னா டைட்டானியம்னால அலாய் வீல், ஏர் பேக், ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்துடும். இந்த வண்டியில் இல்லைன்ற ஆப்ஷன் எதுவுமே கிடையாது. இந்த வண்டிக்கு நம்ம எம்என் கார்ஸில் நம்ம கேட்கக்கூடிய ரேட் பார்த்தீங்கன்னா 2,60,000 ரூபா. இந்த 2,60,000 ரூபா ஃபிக்ஸடானு கேட்டிங்கன்னா கிடையாது. ப்ரைஸ் நெகோஷியபிள் தான். ரேட் சின்னதாக குறைச்சி கொடுத்துடலாம். அந்த வண்டி உங்களுக்கு தேவைப்பட்டால் பிடிச்சிருந்தா வண்டியை ஓட்டி பாருங்கள். வண்டி ஓட்டி பார்க்குற எல்லாருக்குமே பிடிக்கிற அளவுக்கு ஒரு சூப்பரான குவாலிட்டிலே இருக்குது. கண்டிப்பாக அந்த வண்டி உங்களுக்கு பிடிக்கும். இந்த வண்டியை நீங்கள் சொந்தமாக்கிக்கலாம். இது போல் நிறைய அப்டேட் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.